வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி சில்லி. நான் ஷாலினி. இன்னைக்கு பார்க்க போகிற கேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோதுமை மாவு நாட்டு சக்கரை போட்டு செய்ய போகிறோம். ஒரு ஹெல்த்தியான கேக் தான். இதுக்கு முன்னாடி மில்லட் கேக் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அதுவுமே ஹெல்த்தியான கேக் தான். பட் அது எக்லெஸ். இந்த டைம் நம்ம எக்கு போட்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் கடாயில் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம மில்லட் கேக் அவனில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் அவன் இருக்காது. ஸோ எல்லாருமே செய்கிறதுக்கு ஈஸியான மெத்தட்னா இந்த நம்ம பேனில் கடாயில் செய்கிறது தான். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு பாருங்க. அந்த க்ரீமோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப எம்மியா இருந்தது. இந்த வீடியோவில் இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்றதை ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் அந்த ஃப்ராஸ்டிங் க்ரீம், அதாவது மேலே அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறது, பேசிக்கான ஒரு பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அடுத்து அந்த வீடியோவையும் போய் பார்த்துருங்க. ஸோ யூஸ்வலாகவே கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் நம்ம எடுத்துக்கலாம். அதில் நான் மண் தான் கொட்டுறேன். நீங்கள் கல்லுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மண் நான் கேக் செஞ்சதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் திருப்பி நான் எடுத்து வச்சுப்பேன். ஒவ்வொரு டைமும் கேக் செய்கிறதுக்கு இதே மண்ணை தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு டைம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடாயில் மண்ணெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சுக்கிறேன். அந்த மண்ணில் ஒட்டுற மாதிரி நீங்கள் ட்ரே வச்சிங்க அப்படின்னா கேக் அடியில் பர்ன் ஆகிடும். ஸோ அந்த மண்ணை விட கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். கேக் நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் அது குக் ஆனதும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால மேல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி ஒரு லிட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. யூஸ்வலா கேக் செய்யறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நம்மளோட அவன் இந்த கடாய் தான். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேம் சிம்ல வச்சிடுறேன். த்ரூ அவுட் நீங்க கேக் பண்ற வரைக்கும் இந்த ஃப்ளேம் சிம்லயே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த கேக் எதுல நீங்க ஊத்தி வைக்க போறீங்களோ அந்த பேனை இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணி இல்லைன்னா நெய் நீங்க அப்ளை பண்ணி அதில் கோதுமை மாவு கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறப்ப ஈஸியாக வந்துடும். இது ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக காமிக்கிறேன். 8 inch பேன் தான் இது. அதாவது கேக்கோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. ஸோ இந்த கேக் செய்கிறதுக்கு இவ்வளோ தாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நீங்கள் சூப்பரான ஒரு கேக்கு நம்ம பண்ணிடலாம். கோதுமை மாவு 1 கப் அப்படின்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு வரும். 4 முட்டை எடுத்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு, பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சளிச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக கல் மாதிரி கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். இது நம்ம பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வேணும்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைனா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதோட மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி கொஞ்சம் குட்டி பவுலாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த விஸ்க்கு தான் வச்சு நான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருக்குது, இந்த ஹேண்ட் பீட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். ஆனால் நான் இந்த விஸ்க்கு வச்சு கண்டினியூஸாக பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோம் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பீக் மாதிரி அந்த முட்டையில் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் முட்டையை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக, நான் சொன்னது 20 minutes நான் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நல்லா பொறுமையாக பீட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை நல்லா அடிச்சிங்க அப்படின்னா தான் உங்கள் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை பீட் பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த முட்டையோட மஞ்சள் கருவை 2 போட்டு பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் 2 கப் நாட்டு சர்க்கரை சலிச்சதுக்கப்புறம் உள்ள கணக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ணி ஃபோமாக வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி 2 கப் நிறையா சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தோன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலாக அந்த பிளேட்டில் இருந்த எல்லா நாட்டு சக்கரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுவும் உங்களுக்கு இன்னொரு கப் வந்துருச்சு. பட் அது வந்து இதில் உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த கப்பில் இன்னொரு கப் வந்து நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணியாச்சு. வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ்க்கும் எக்ஸ்ட்ராக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அதாவது லிக்விடாக தண்ணி மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ராக்ட்ன்றது அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும். உங்களுக்கு இந்த வெண்ணிலா எசன்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பிஞ்ச் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும். அண்ட் சைட்ஸ்லலாம் வந்து மாவு தனியாக எதுவும் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 தட்டு தட்டிக்கோங்க. ஸோ உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆயிரும். ஸோ நம்ம அவனும் வந்து ஹீட் ஆயிடுச்சு. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அந்த பேனில் உங்களோட கை வந்து இந்த கடாயில் படாமல் பார்த்து சேஃபாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அண்ட் நான் இந்த மாதிரி திருப்பி மூடுறதுக்கு ரீசன் சொன்னேன் இல்லையா, மேலே வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு சென்டரில் மட்டும் பேட்டர் அப்படியே இருக்குது. ஸோ கேக்குக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் வந்து ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு. இது வந்து ஆக்சுவலி 40 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். ஸோ இந்த ஸ்டிக்கில் பாருங்கள் எதுவுமே ஒட்டலை, சென்டர்லேயும் சரி சைட்லேயும் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். கேக் கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் சைட்ஸில் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயர் ரேக்கில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது வந்து சீக்கிரமாக ஆறும். நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக அதில் வந்து கீழே பேர்னும் ஆகலை, நல்ல டெக்ஸ்சரும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சைட்ஸில் இருக்கிறதுலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதாவது கொஞ்சம் வந்து க்ரஸ்ட் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கலாம். இல்லைனா நான் இதை வந்து அப்படியே தான் பண்ண போகிறேன். இது மேலே வந்து நம்ம அந்த பட்டர் க்ரீம் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். ஆனால் இந்த க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள். மைதா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. ஸோ நீங்கள் தயவு செய்து வந்து மைதா வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த கோதுமை கேக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இருக்காது. ஸோ சூப்பரான ஒரு கேக் உங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவ் சீசனை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யார் மேலேயாவது அக்கறையாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிருங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.